முரளி ஒரு நாள் சென்னையிலிருந்து கோவைக்கு பஸ்ஸில் சென்று கொண்டிருந்தார். அப்போது அவருக்கு பக்கத்து சீட்டில் ஒரு இளைஞன் வந்து உட்கார்ந்தான். ஆனால் அவன் முகத்தில் பதற்றமும் குழப்பமும் தெரிந்தது. முரளி மெதுவாக பேச ஆரம்பித்தார். "என்ன தம்பி, எதுவும் கவலையா இருக்கீங்களா?" என்று கேட்டாரு. அந்த இளைஞன் தயக்கத்துடன், "ஐயா, எனக்கு ஒரு பெரிய ஆசை இருக்கு. ஆனா அதை எப்படி பண்ணணும், யார்கிட்ட கேட்கணும்னு எனக்கு தெரியல. வீட்டிலும் எனக்கு ஆதரவுக்குன்னு யாரும் இல்ல. என்ன செய்யறதுன்னு புரியல. ஒரே குழப்பமா இருக்கு." அந்த இளைஞன் பேசும் விதத்திலே அவனுடைய ஆர்வமும் குழப்பமும் என்ன என்பது முரளிக்கு புரிந்தது. "தம்பி, உன்னை நீ நம்பு. உன் மேல நீ வைக்கிற நம்பிக்கை தான் உன்னை வளர்ச்சி அடைய செய்யும். எதுக்கும் பயப்படாம நேர்மையா நீ செய்யற வேலையா கண்டினியூவா செஞ்சுக்கிட்டே இருந்த அப்படின்னா கண்டிப்பா ஒரு நாள்ல ஒரு நாள் பெரிய வெற்றி கிடைக்கும். என்னைக்குமே தன்னம்பிக்கையை கைவிடாத தொடர்ந்து முயற்சி செய்" என்று ஊக்கமான வார்த்தைகளை முரளி கூறினர். அந்த இளைஞனுக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. 5 ஆண்டுகள் கழிந்தது. முரளி ஒரு தொழில் தொடங்கினார். அதற்கு முதலீடு இல்லாமல் பலரிடமும் உதவி கேட்டார். ஆனால் எங்கும் கிடைக்கவில்லை. அந்த நேரத்தில் ஒரு பெரிய கம்பெனியின் நிர்வாகியை நேரில் சந்திக்க முரளி சென்றார். அந்த நிர்வாகி யாரு தெரியுமா? அதே இளைஞன். "ஐயா, நீங்க அன்னைக்கு சொன்ன வார்த்தை தான் என்ன இவ்வளவு தூரம் மாத்தி இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி நான் என்னுடைய நம்பிக்கையும் முயற்சியையும் கைவிடாமல் தொடர்ந்து செய்ததால் தான் இன்னைக்கு இந்த நிலைமையில் இருக்கிறேன். உங்களுக்கு நான் உதவி செய்கிறேன்." முரளியின் கண்களில் கண்ணீர் கசிந்தது. "நான் அந்த இளைஞனுக்கு பணமோ பொருளோ கொடுத்து உதவி செய்யவில்லை. என்னால் முடிந்த ஒரு ஆறுதலான வார்த்தைகளை தான் கூறினேன். அந்த வார்த்தையை எனக்கு ஆபத்தில் இருக்கும் என்னை காப்பாற்றியது. பிறருக்கு பணமோ பொருளோ கொடுத்து உதவி செய்ய விட்டாலும் பரவாயில்லை. நம்முடைய நல்ல வார்த்தைகளை கூறினாலே போதும்." இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.